தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அவருடைய இரண்டாம் கட்ட பிரச்சாரத்தை இன்னைக்கு நாகப்பட்டினத்துல தொடங்கியிருக்காரு. குடும்பத்தை வச்சு கொள்ளையடிக்கிற உங்களுக்கே இவ்வளவு இருந்தா தொடங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட 14 வருடங்களுக்கு பிறகு நாகப்பட்டினத்துக்கு வரக்கூடிய விஜய அந்த பகுதியில் இருக்க மக்களும் ஆர்வத்தோட எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க. இதற்கு முன்னாடி 2011ஆம் ஆண்டு இலங்கை மீனவர்கள் மீது இலங்கை அரசு மேற்கொண்ட துப்பாக்கி சூழலை கண்டிச்சு அன்னைக்கு விஜயர்களுடைய ரசிக மன்றமா இருந்த விஜய் மக்கள் இயக்கத்தை ஒன்றிணைச்சு நாகப்பட்டினத்துல ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி இலங்கைக்கு அவருடைய கண்டனங்களை தெரிவிச்சிருந்தார். அதன் பிறகு 14 வருடங்கள் கழித்து இன்னைக்கு தான் நாகப்பட்டினம் வரப்போறாங்க. அந்த பகுதி மக்களும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க விஜய் அவர்களை காண்றதுக்கு, அவர் என்ன பேச போறா அப்படின்னு கேட்கறதுக்கு. அப்படி ஆர்வமா அந்த மக்களுக்கு மத்தியில விஜய் அவர்கள் என்ன பேசினார் அப்படிங்கறதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதற்கு நேரடியாவே கேட்கிறேன், சிஎம் சார் மிரட்டி பாக்குறீங்களா? அதற்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இதற்கு முன்னாடி முதற்கட்ட பரப்புரைகள்ல திருச்சியா இருக்கட்டும், மதுரையா இருக்கட்டும், அங்க விஜய் அவர்கள் பேசும்போது அவருடைய ஸ்பீச் ஒன்னும் பெருசா அரசியல் தனமா இல்ல அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்துச்சு. அது உண்மைதான். ஏன்னா அவர் பேசின 10 வார்த்தைகள் 8 வார்த்தைகள் சினிமா தனமாகவும் சினிமா பஞ்ச் டைலாகவும் கடந்து போயிடுச்சு. 2 வார்த்தைகள் மட்டும் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணி பேசியிருந்தாரு. ஓகேப்பா, இப்பதான் புதுசா வந்திருக்காரு பரப்புரைக்கலாம், ஒரு கன்னி தேர்தல் அரசியல்வாதியா கொஞ்சம் போக போக கத்துக்குவாரு அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. என்னோட எண்ணமும் அதாக இருந்துச்சு. அது இன்னும் நாள் எடுக்கும், கொஞ்சம் படிப்படியா ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போவார் அப்படின்னு எதிர்பார்க்கும் போது இன்னைக்கு நாகப்பட்டினத்துல நடந்த அந்த 2ஆம் கட்ட தேர்தல் பிரச்சாரத்திலேயே மிக தீவிரமா திமுகவை விமர்சிச்சு பேசினதும், திமுகக்கு நேரடியாக சவால் கொடுக்குற அளவுக்கு விஜய் அவர்கள் பேசுவார் அப்படின்னு நான் கண்டிப்பா எதிர்பார்க்கவே இல்லைங்க. அரசியல் வட்டாரத்துக்கு எதிர்பார்க்க மாட்டாங்க. நீங்க இதை எதிர்பார்த்திருந்தீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த பரப்புரையில விஜய் அவர்கள் என்ன பேசினார் அப்படிங்கறத அடுத்தடுத்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. விஜய் பரப்புரைய பேச ஆரம்பிச்ச உடனே விஜய் அவர்கள் சொன்ன முதல் விஷயம், மத வேறுபாடு இல்லாத மதச்சார்பின்மைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் நாகப்பட்டினத்துல உங்களை சந்தேக எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி, உங்களுக்கு நான் தலை வணங்குறேன் அப்படின்னா ஒரு சிரம் தாழ்த்தி வணக்கம் வச்சாரு. அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் அட்ரஸ் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா நாகப்பட்டினத்துக்கு போனா கண்டிப்பா இந்த பிரச்சனையை பத்தி பேசுவார் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த பிரச்சனை தான் அவர் முதல்ல எடுத்தது. நிரந்தரமாக மீனவ பிரச்சனைக்கு தீர்வு காண்பதே தாவேகாவோட குறிக்கோள் அப்படிங்கிறத குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. தாய்ப்பாசம் காட்டிய தலைவனை இழந்து நிற்கும் ஈழத் தமிழர்களுக்கு குரல் கொடுப்பது நம் கடமை அப்படின்னு ஈழத் தமிழர்களும் அட்ரஸ் பண்ணி அந்த பகுதியில் ஈழத்தமிழ் அதிகமா இருக்கனால அவங்களுக்கும் ஆதரவான கருத்துக்களை விஜய் அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா மீனவர்கள் பிரச்சனைக்கு கடிதம் எழுத்து வைத்து விட்டு போகிற கட்சி திமுக அரசு, அதுவே நம்ம இருக்க மாட்டோம், நம்ம நிரந்தரமாக மீனவ பிரச்சனைக்கு தீர்வு காண்பது நமது குறிக்கோள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பேசியிருந்தாரு. அப்புறம் விஜய் அவர்கள் மீது வைக்கப்பட்ட மிகப்பெரிய விமர்சனம், அவருடைய இந்த பரப்புரைக்கான ஸ்கேல் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் என்னப்பா இவர் சனிக்கிழமை தான் பிரச்சாரம் பண்றாரு, வீக்கெண்ட் அரசியல்வாதி அப்படின்ற மாதிரி பேசுறாங்களாம். விமர்சனங்கள் எல்லாமே விஜய் மீது வைக்கப்பட்டுச்சு. அதற்கும் விஜய் அவர்கள் பதில் சொன்னாரு. மக்கள் அனைவரையும் பார்க்கும்போது இடையூறு மக்களுக்கு ஏற்படக்கூடாது என்பதால்தான் நான் சனிக்கிழமையில மக்களை சந்திக்க முடிவு செஞ்சேன். இந்த மக்களுக்கு தொந்தரவு வேண்டாம் இந்த வீக்கெண்ட் பிரச்சார திட்டத்தை கையில எடுத்திருக்கா அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் அதுக்கான விளக்கத்தையுமே கொடுத்திருந்தாரு. திரும்ப ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்றாரு. மீண்டும் விஜய் அவர்கள் அந்த விஷயத்த மக்கள் மனதுல பதிய வைக்கிறதுக்காக திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காரு. 2026ல திமுகக்கும் தாவேகாக்கும் தான் போட்டி அப்படிங்கிறத திரும்ப பதிய வைக்கிறதுக்காக இந்த பரப்புரையிலையும் சொல்லியிருக்காரு. இது ஒரு நல்ல அரசியல் யுக்தி அப்படின்றதான் நான் பாக்குறேன். அதை தாண்டி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையுமே அட்ரஸ் பண்ணி விஜய் அவர்கள் பேசிட்டு இருக்காரு. குறிப்பா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, நாகூர் அரசு மருத்துவத்துல பிரசவம் பார்க்க கூட மருத்துவர்களுக்கு இல்லாம இருக்காங்க. நாகை ரயில் நிலைய பணிகளை விரைவாக மேற்கொள்ளவில்லை. வேதாந்தத்தில் உப்பு ஏற்றுமதிக்கு வசதி உள்ளதா, நாகையில் உள்ள சுற்றுலாத்தலங்களை மேம்படுத்தினால் குறைந்து போவீர்களா அப்படின்னு திமுக அரசுக்கு முன்னாடி அவருடைய கண்டனங்களை தெரிவிச்சிருந்தது. இதையும் தாண்டி இந்த விஜய் அவருடைய பரப்புரைக்கு தொடர்ந்து அனுமதி கொடுக்கறதுல பல சிக்கல்களை அரசு கொடுத்துக்கிட்டே இருக்கு. அவர் கொடுக்கக்கூடிய கட்டுப்பாடுகளாக இருக்கட்டும், நிபந்தனைகளாக இருக்கட்டும், எல்லாம் இந்த மனசாட்சி இப்பெல்லாம் கொடுத்தீங்கன்னா எப்பறம் பிரச்சாரத்துக்கு வருவோம் அப்படின்னு சாதாரண பொதுமக்களை யோசிக்கிற அளவுக்கு தான் அரசுடைய நிபந்தனைகளும் கட்டுப்பாடுகளும் இருக்கு. அதையும் விஜய் அவர்கள் இந்த பிரச்சாரத்தை அட்ரஸ் பண்ணி பேசியிருந்தாரு. அதுவும் இல்லாம நேரடியாக திமுகவையே உங்களுக்கு பயமா இருக்கா, நான் பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா, எதுக்காக இவ்வளவு தடைகளை விதிக்கிறீங்க, RSS தலைவர்களோ பாஜக தலைவர்களோ வந்தா அவங்கள பிரச்சாரம் பண்ண விடாம இந்த மாதிரியான கட்டுப்பாடு விதிப்பீங்களா, அவங்க பரப்புரைக்கு போகும்போது அவங்களுக்கு கரண்டை கட் பண்ணுவீங்களா, மைக்கு வயரை கட் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி அவருக்கு என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சோ அதெல்லாம் மேற்கோள் காட்டி திமுகவை கடுமையாக கண்டிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம, நான் பரப்புரைக்கு வரேன், அது என்ன நான் மக்களை பார்க்க வரேன், என் மக்கள் நான் பார்க்க வரேன், அதுக்கு எதுக்கு நீங்க தடுக்கிறீங்க, நீங்க இந்த இடையூறுகளா எதுவுமே செய்யாம வாங்க, நீங்களா நாங்களான்னு மோதி பார்த்துரும், குடும்ப அரசியல் பண்ணக்கூடிய நீங்களா இல்ல மக்களுக்காக அரசியல் பண்ணக்கூடிய மக்களை பிரதிநிதியா நிற்கக்கூடிய நானா அப்படிங்கிறத பார்த்துரும் அப்படின்னு
திமுகவுக்கு சவால் விடுற தோணிலையும் இந்த விஷயத்த வெளிப்படுத்தியிருந்தாரு. இது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரத்துல திமுகவுக்கு ஓய்வும் கொடுப்போம் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. விஜய் அவர்கள் இந்த பரப்புல இந்த மாதிரி அந்த தொகுதி பிரச்சனைகளையும் பேசியிருந்தாரு. அவருக்கு அனுமதி மறுக்கிறதுக்கோ அல்லது அவருக்கு அனுமதி கொடுத்து அதற்கு விதிக்கப்படக்கூடிய கட்டுப்பாடுகளையோ அதையும் சேர்த்து பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் எப்போதும் போல திமுகவை வன்மையாக எதிர்த்தும் கண்டிச்சும் பேசியிருந்தாரு. ஆனா இந்த ஸ்பீச்ல பாஜக பத்தி பேசல. அது அவரு கேட்பாங்க. ஆனா இங்க போக்கஸ் என்னவா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரப்போறது சட்டமன்ற தேர்தல். அப்ப நம்ம அசம்பிளி எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் திமுக தான் முதல் டார்கெட்டா இருக்கணும். அப்பப்போ ஊர்கா மாதிரி பாஜக தொட்டுக்கணும் அப்படிங்கறதுதான் விஜயாவுடைய எண்ணமா இருக்கும். இந்த பரப்புரை உங்களுக்கு சாட்டிஸ்பேஷனா இருந்துச்சா? விஜய் அவர்கள் எதிர்பார்த்தோம், இன்னும் டீப்பா பேசுவார்னு எதிர்பார்த்தேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல பரவாயில்லையப்பா, என்னப்பா விஜய் இப்படிலாம் பேசுறாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்து என்னங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த காணொலியில சந்திப்போம்.